ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ப்ளூ ஸ்டார் சமையல். ப்ளூ ஸ்டார் சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவாட்டு தொக்கு தான். கருவாட்டு தொக்கு சொன்னாலே வாயில் எச்சி வருது இல்லையா? ஸோ நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கருவாட்டு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடாகும் போதே போட்டுருங்க. 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம். இப்போ நல்லா வெடித்து வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா 2 வெங்காயத்தை சேர்த்துடலாம். அவை இந்த மாதிரி 2 கீரிக்குங்க, இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா நம்ம வதக்கிடலாம். உங்கள் தேவைக்கேற்ப உப்பு, நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம வதக்கலாம். இந்த டைமில் நம்ம ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ கருவாடு சேர்த்துடலாம். நான் வாழை கருவாடு சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த கருவாடு வீட்டில் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே கருவாடு தொக்கு செய்யும்போது முன்னாடியே போட்டுருந்த மசாலையே போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா அப்படியே நல்லா அதில் அப்படியே சேரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எப்போவுமே மல்லித்தூள் எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் போடணும், அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நல்லா கலக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஏதாவது தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சோண்டு சுண்டட்டும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா தொக்கு அந்த கருவாடோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொத்தமல்லி தழையாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் வஞ்சர மீன் இருந்தால் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு தொக்குக்கு பதம் வந்துருச்சு. எப்போவுமே கருவாடு நீங்கள் கழுவுறீங்க அப்படின்னா சுட தண்ணியில் கருவாடு போட்டு ஒரு கொதி வந்துட்டுக்கு அப்புறமா நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கழுவுறதுக்கு. அதில் இருக்கிற உப்புலாம் வந்துடும்.
அது மேலே இருக்கிற தோல் வந்து தானாக வந்துடும். நல்லாயிருக்கும். அது வந்து குக் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கும்போது எடுத்துடுறேன். ஏன்னா எங்களுக்கு அந்த தொக்கு ரொம்ப பிடிக்கும்னால நாங்கள் எடுத்துடுறோம். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுண்ட வைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அது மேலே நான் வந்து கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தோட இது கலந்து சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் வியூவர்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.